ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையில் உம்மை ஆராதிக்க நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்பட்டீங்க. இப்பொழுதும் தகப்பனே, இந்த தியான வேளையை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த நாளின் செய்தியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. அடியனை மூடி மறைத்து கொடுங்க. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் கேட்டதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற நல்ல விசுவாசிகளாக, என்னுடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும்படியாக, செயலிலே வெளிப்படும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு புத்தியை தந்து, புத்தி உள்ள கன்னிகளைப் போல உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேரும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களையும் பலவீனத்தையும் எடுத்து போட்டு உன்னத பலத்தால் எங்களை இடைகட்டி கவனித்து கேட்கிற ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளே வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் கவலைகள், வீண் சிந்தனைகள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வேதாகம கல்லூரியிலே அநேக பாடங்களை இன்னும் அதிகமாக, சபையில் நமக்கு நேரங்கள் குறைவு, இன்றைக்கி 28 நிமிஷம் தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இவள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டுக்கு சித்தமான சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு பவர் பாயிண்ட் டிஸ்பிளே பண்ணி போட்டு, அல்லேலூயா, இங்கு கற்றுக்கொள்கிற காரியங்களை மறக்காதபடிக்கு மனதில் ஏற்றுக்கொள்ளவும் அதை செயல்படுத்தவும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவைகளை ஆசீர்வதித்து தருவாராக. நேரங்கள் காலங்களை தருவாராக. எனக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நேரங்கள் இது மாதிரி காரியங்களுக்கு நேரம் கிடைக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. சமீபத்தில் வேதாகம கல்லூரி முடிந்த பிற்பாடு நானே பொதுவாக இந்த டாப்பிக்லாம் சபையில் அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவது உண்டு. பட் ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர், நீங்கள் இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகை 3ஆம் வருகை குறித்து எனக்கு தெரியாது, 3ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். சரி, இந்த சபை மக்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம், பட் இன்னும் குறிப்பாக சுருக்கமாக அவங்க மனதில் பதியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது தீர்மானம் பண்ணேன். இந்த காரியங்கள் நம்ம இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்வம் வேணும். அல்லேலூயா. வாரந்தோறும் ஆலயத்துக்கு வாரோம், போகிறோம், செய்தி கேட்குறோம், நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதையும் தாண்டி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது குறிப்பாக ஆண்டுடைய 2ஆம் வருகை 3ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட காரியம், அது தெரிஞ்சாதான் அதனுடைய பயன் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, நான் எப்படி அதற்கு என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது தயாராக வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்கிற காரியங்கள்லாம் புரியும், செயல்படுத்தப்பட முடியும். அல்லேலூயா. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா போயிருந்த பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்தியாவில் அங்கே ஒரு நல்ல ஊழியக்காரருடைய சபை, நல்ல ஆவிக்குரிய சபை, நம்முடைய சகோதரி ரூத்ஸ் அவங்க போகிற சபை. ஆகவே அப்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி, இது வரைக்கும் ஜனங்கள் அதிகமாக மக்கள் பேசாத கருத்தை பேச வேண்டும்னு சொல்லி அவங்க கொடுக்குற 1 மணி நேரத்தில் பேசணும். அதே போல் அதனால் எனக்கு மனசில் என்ன தோணுச்சு அல்லது ஆண்டு எப்படி உணர்த்தினார் அப்படின்னா, அவங்களாகவே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அவங்களாகவே படிக்க, நம்ம சொல்லுகிற குறிப்புகளை வச்சுக்கொண்டு அவங்களாகவே படித்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபம் பண்ணேன். அங்கே போய் அதை 1 மணி நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன். கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போது சரி. ஆனால் இப்போ அந்த சோதனை கேட்டது, ஆண்டுடைய 2ஆம் வருகை 3ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. 2ஆம் வருகைன்னு சொல்ல அவர் ஆண்டுடைய வருகை இருக்குன்னு தெரியும், ஆனால் 2ஆம் வருகை 3ஆம் வருகைன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அவருக்கு மாத்திரலாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா சபையில் இதை குறித்து அதிகமாக போதிப்பதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தையோ மற்ற காரியங்களையோ சபையில் இவளுக்கு அறிவிக்க கடவன், போதிக்க கடவன் என்று ஆண்டவருடைய ஒரு கட்டளை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம், அல்லேலூயா, 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இந்த தாவீதின் பேரும் என்ற செய்தியானது இஸ்ரவேல் மக்களுக்கும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்பது மற்ற ஜனங்களுக்குமான ஒரு குறிப்பான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரகாசமான வெடிவெள்ளி, இருள் சூழ்ந்த வேளையில் அங்கே எதுவும் தெரியாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது என்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒன்றே நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறது. அதிகாலையில் தோன்றும், அப்போது நம்பிக்கை வரும், நம்ம விடிய போகுது, நாம் பயந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலை மாறப்போகுது என்கின்ற ஒரு காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையில் பிசாசானவன் விடிவெள்ளி நட்சத்திரம் போன்றவன் என்று எசேக்கியேலில் வாசிக்கிறோம். ஆகவே டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் உள்ள வித்தியாசத்தை வேத வசனம் நல்லா தெரிஞ்சால் தான் அது புரியும். ஆகவே வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் நம்ம அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக நம்ம நிச்சய ஜீவனை பெற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளும் மனம் திரும்புதலில் ஆரம்பித்து ரட்சிப்பு, மனம் திரும்பலின் ஏற்ற கனிகள், ரட்சிப்புன்னு சொல்லி ஆரம்பித்து அப்படியே சில காரியங்கள் போயிட்டுருக்குது. அடிப்படை உபதேசமாக உங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு, நீங்கள் படிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த 2ஆம் 3ஆம் என்ன சொல்கிறது, ஆண்டுடைய வருகை குறித்து எத்தனை நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் பேச முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஒரு பவர் பாயிண்ட் எடுத்து நான் சொல்லித்தரேன், அதுக்கு நேரம் ஆகும். பட் ஆனால் நீங்களே படித்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வத்தையும் நீங்களே புரிந்து கொள்வதற்கான ஒரு காரியத்தையும் இன்றைக்கு சுருக்கமாக சொல்வதுதான் இந்த நேரத்தின் நோக்கம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுவாராக. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது சரி, இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாவிகளை மனம் திரும்பவும் ரட்சிக்கவும் வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்பதால், அதை நிலைத்திருப்பதால் அவங்க பேர் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டோமா? பின்மாறி போய் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கோமா? அல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியம். அப்போது அந்த பரிசுத்தவான்களில் தான் ஆண்டருக்கு தொடர்ந்து உரிமையை கொடுக்க போகிறார். என்ன கொடுக்க போகிறாரு? இந்த உலகத்தை ஆளுகிற உரிமையை கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பாங்க. அவரை ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். பிரபுக்களாக, ராஜாக்களாக, ஆசாரிகளாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். சரி, அப்போ அந்த கூட்டத்துக்கு பேர் மணவாட்டி அப்படின்னு பேர், மணவாட்டி சபைன்னு பேர். அந்த ஒரு கூட்டம், ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? மணவாட்டி சபைன்னு பேர். அல்லேலூயா. சரி, அதை பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த முதல் வருகை மணவாட்டியை ஆண்டவர் உண்டாக்க வந்தார் அல்லது தெரிந்து கொள்ள வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கூட்டம் பரிசுத்தவான்களாகிய கூட்டமாக இருக்கிறதுனால ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன சபை? மணவாட்டி சபை. ஓகே, சரி. அப்போ முதல் வருகையில் மணவாட்டி சபையை ஏற்படுத்த வந்தார் ஒன்று. அப்போ 2வது வருகையில் என்ன பண்ண போகிறாரு? மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். அல்லேலூயா. 3வது வருகையில் மணவாட்டிக்கு உலக ஆளுகை கொடுக்க வருகிறார். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு புரியலன்னா தயவுசெய்து வீட்டில் போய் இன்னும் படிங்க, கேளுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பவர் பாயிண்டில் கொடுத்து நேரம் ஆகும். அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. அப்போது இந்த முதல் வருகையில் என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் நம்மளை நிறைவேற நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மனதார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதாகிய அந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை நமக்குள்ளே நிச்சயப்படுத்திக் கொள்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்ம வரணும். அந்த விசுவாசம் எப்போ வரும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். அதோடு இல்லை, அதில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க? பலன் தராங்க, கண்டித்து உணர்த்துறாங்க. ஒரு வேளை நம்ம வழிக்கு போனால் கூட கண்டித்து உணர்த்துறாங்க. சரி, அப்போது 2வது வருகையில் என்ன நடக்குது? அதுதான் இனிமேல் தான் நடக்க போகிறது. ஆகவே என்ன அப்படின்னா இந்த காரியம் நமக்கு புரியணும். அப்போது இனிமே நடக்க போகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போ வருவார்னு தெரியாது. அல்லேலூயா. அது அவருக்கே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவருக்கு தெரியலாம். அல்லேலூயா.
ஏன்னா பிதா எப்போ முன்குறித்தாரோ அப்போ தான் அவர் வருவார். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து தான் எப்போ வருவான்னு சொல்கிறதுக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னாரோ அது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சபையில் பார்த்துருக்குறோம், வெளிப்படுத்த விஷயம் புக்கில் கொடுத்துருக்கோம். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் மனதில் வைக்கணும். நம்ம ஆர்வமாக தேடி படிக்கணும். அல்லேலூயா. அங்கே பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுமா, நம்ம இதுக்கெல்லாம் பயப்படாமல், நடக்கிற காரியங்களுக்கு பயப்படாமல் நம்ம ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போது என்ன போட்டிருக்கு வேத புத்தகத்தில், அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். எதுக்கு ஆயத்தப்படுத்தினாள்? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்போ நாமும் அதில் ஒரு அங்கமாக இருக்க நாமும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நாமும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் பல காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்களாக இருக்குது. அல்லேலூயா. ஒன்று, இதெல்லாம் இந்த காரியங்கள் நம்ம அலர்ட் பண்ணுது. அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் தான் நம்ம ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் யுத்தங்களின் செய்திகளையும் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு முந்தி ஒரு ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் யுத்தம் அப்படின்னா படையை திரட்டிட்டு போகணும். அல்லேலூயா. இப்போ படையெல்லாம் திரட்டிட்டு போகணும்ல, இருந்த இடத்துலேருந்தே பட்டன் நமக்குன்னா போதும். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ட்ரோன் டெக்னாலஜி அவ்வளவு இதாக போயிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறுது. அல்லேலூயா. முந்தி காலம் மாதிரி கிடையாது. யுத்தங்களின் செய்தியை நம்ம டெய்லி கேள்விப்படுற நாட்கள் வரும். ஒவ்வொரு தேசத்துலையும், நீங்கள் நாட்டுக்கு நாட்டு தான் யுத்தம் நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு தேசத்துலேயும் யுத்தங்களை பார்க்குறோம். அல்லேலூயா. இப்போ இங்கிலாந்தில் பார்க்குறோம், அமெரிக்காவில் பார்க்குறோம், ஆஸ்திரேலியாவில் பார்க்குறோம். இந்தியர்கள் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கள் போங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு காம்படிஷன் வச்சா, ஒரு திறமைக்கான டெஸ்ட் வச்சா இந்தியர்கள் அதை பாஸ் பண்ணி அவங்க தான் அதில் வேலைக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தாங்க முடியல. நம்முடைய எந்த தேசத்துலேருந்து நம்ம தேசத்துடைய வேலையெல்லாம் அவன் பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா அந்த தேச மக்கள் உழைப்பதற்கு, கடின உழைப்புக்கு தயாராக இல்லை. ஆகவே இந்தியர்கள் தயாராக கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இப்படியாக எந்த தேசத்திலும் இந்தியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு காரியங்களை பார்க்குறோம். அல்லேலூயா. அதே ஒரு பெரிய யுத்தம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். இதெல்லாம் என்ன நடக்குது? ஒரு மனுஷன் மேலே அடுத்த மனுஷனுக்கு ஒரு பகை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சல். இப்படி அதுக்காக கொலை பண்ணுறது கூட இன்றைக்கு ஜனங்கள் துணிகிற காலமாக இருக்குது. இது எல்லாம் தொடக்கமாக தான் இருக்குது. இன்னும் அது பெருகிற காலம் இருக்குது. ஆனாலும் பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒன்று, அடுத்த முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இந்த ரெண்டாவது வருகை இன்னும் பேர். முதல் வருகை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டாங்க. அல்லேலூயா. மணவாட்டியை ஆயத்தம் பண்ண வந்தார். ரெண்டாவது வருகை மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வந்தார். அப்போ என்ன நடக்கும் நல்லா ஞாபகிச்சுங்க. அன்றைக்கி சுருக்கமாக சொல்கிறேன், அதிக வசனங்களுக்கு நேரம் இல்லை, கவலைப்படாங்க. இது எல்லாத்தையும் விட சிறப்பாக ஒவ்வொரு வசனம், ஒவ்வொருக்கும் உள்ள ஒரு குறிப்பு நீங்கள் எல்லாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக என்ன பண்ண போகிறேன், ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்ண போகிறேன். அது இன்னும் நாள் இருக்குது பண்ணுறதுக்கு. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. குறிப்பாக வெளிப்படுத்த விசேஷம் புக்கு சபையில் இருக்குது. ஸோ மார்ஷல்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு புக்குக்கான காப்பி 8 ரியால் 10 ரியால் சேர்த்து கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா கலர் காப்பி நல்லது, அதுக்குள்ள காசு தான். அதுவே பிரியமானல இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தெரியணும். நமக்கு தெரியாது புரியாதுன்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. அப்போ இந்த 2ஆம் வருகைன்னு பைபிளில் போட்டிருக்கேன்னா அது போடலை. அல்லேலூயா. 3ஆம் வருகைன்னு போட்டிருக்கேன்னா பைபிளில் 3ஆம் வருகைன்னு போடலை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை வச்சு, சத்தியங்களை வச்சு நிதானிக்கிற ஒரு காரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் நிறையா ஸ்டெப் இருக்குது. அதில் இன்னொன்று இந்த நிதானிக்கிற வசனத்தை வச்சு நிதானிக்கிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. இப்போ திரியேக தேவன் எங்கே பைபிளில் இருக்குன்னு கேட்குறான். அல்லேலூயா. திரியேக தேவன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியணும், நிதானிக்க தெரியணும். திரியேக தேவன். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கார். அவருடைய வாயின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக, அதுக்கு முன்பாக தேவகுமாரனாக முதல்ல. அல்லேலூயா. எப்படி? தேவகுமாரன். தேவகுமாரன் தான் மனுஷகுமாரனாக வராரு. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அதே போல் சரி, இந்த பிதாவாகிய தேவனுடைய
அவரிடமிருந்து புறப்பட்ட ஆவி ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரே தேவன் தான். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அவரை வணங்கும்படியான ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 7 அது இருக்கட்டும், அந்த வசனத்துக்கு போனால் அப்போ இப்படி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும்படியாகவும் அவருக்கு அந்த மகிமைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? உலக மக்கள் எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி நிறையா காரியங்கள் வேதத்தில் இருக்குது. நம்ம வேத வசனத்தை கொண்டு சத்தியத்தை நிதானிக்க தெரியணும். அல்லேலூயா. அப்போ இதில் குழம்பாமல் இருக்க ஒரே காரியம், இது பரிசுத்த ஆவியானவராகிய தேவனால் எழுதப்பட்டு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளை நம்பும்போது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே சத்தியம் நமக்கு புரியும். அல்லேலூயா. அப்போது இப்படி இருக்கும் பொழுது இனி நடக்க போகிற காரியம் என்னென்னா, இனி இயேசு கிறிஸ்து சீக்கிரமே வருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கே இன்னும் காணலை, ஆகவே நான் நம்ப மாட்டோம் சொல்லி பின்மாறி போன ஒரு காரியம் உண்டு. அப்போ இதுக்கு பதில் இருக்கா வேதத்தில் என்று பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிட்டு அதுக்கப்புறம் 8 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற அந்த வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் நீங்களும் நானும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அவரிடம் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நம்ம வேற யாரும் இருந்தாங்கன்னு நம்ம அவளை குறித்து அவர் கவலையா இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகிற அந்த கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் எங்கேயாவது சொல்லிட்டு வருவான் அவர் வீட்டுக்கு. அல்லேலூயா. நான் வரப்போகிறேன், உங்கள் இந்த பொருளை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு எங்கேயாவது சொல்லிட்டு வருவானா? அல்லேலூயா. அதே போல் ஆண்டுடைய வருகையும் திடீரென்று சடுதியாக இருக்கும். திடீரென்று அல்லேலூயா. நல்ல எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா தான். கொரோனா சைனாவில் வந்தது, சிங்கப்பூரில் வந்தது, மலேசியாவில் வந்தது. அல்லேலூயா. கடைசியில் நோட்டீஸ் கொடுக்கான், உனக்கே கொரோனான்னு கொடுக்கான். அல்லேலூயா. இதுதான் சடுதியாய். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போது அந்த நாளில் என்ன நடக்குமா? அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியின் அதில் கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இப்போ வேணாம். அப்போ என்ன நமக்கு தெரியணும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை சடுதியாய் திடீரென்று இருக்கும். அல்லேலூயா. அப்போது இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அதான் முக்கியம். மத்தேயு 24-25 பார்க்கலாம், லூக்கா 17-18 பார்க்கலாம். இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. ஏற்கனவே சபையில் இருக்கான வழக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அப்போது இனி வரப்போகிற வருகைக்கு பேர் 2ஆம் வருகை. அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமாய் அந்த நாளும் நேரமும் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன நடக்குன்னு சொல்லப்பட்டதை வச்சு நம்ம நிதானிக்க படிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் 22 வராரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியமானல நிறைய பேர் எழும்பி ஆண்டவர் இன்றைக்கு வரார் அன்றைக்கு வரார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்தியத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தரும் கலங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க எப்பவுமே ஆயத்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க சத்தியம் தெரிஞ்சதுனால அது அவனுக்கும் தெரியாது. நம்ம தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அவர் சொல்படி நடந்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தில் உறுதியாக இருந்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை பிரியமாய் வாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்துக்குள்ளாக காணப்படுகிற ஒரு காரியம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த காரியங்கள் சபையில் சொல்லப்படாத காரியம் இல்லை. 1 தெசலோனிக்கர் 4:16 பார்க்கும்போது அந்த 2ஆம் வருகையில் நம்ம என்ன நடக்கணும்னு பார்க்கும் பொழுது அங்கே என்ன காரியம் நடக்குது? ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். என்ன சொல்லுங்கள்? 2ஆம் வருகையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சரி, நல்லா யோசிச்சுங்க. 2ஆம் வருகையில் ஆண்டவர் பூமிக்கு வரமாட்டார். அல்லேலூயா. அவருடைய வருகை மத்திய ஆகாயத்தில், இங்கிலீஷில் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கு, மிட் ஹெவன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த மிட் ஹெவன்னா மத்திய பரதேசு. அதுக்கும் வேதத்தில் ஆதாரங்கள் இருக்குது. அது இப்போ பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தயவுசெய்து நமக்கு தெரிய வேண்டியது ஆண்டுடைய வருகை திடனை போல இருக்கும், எப்போ வருவான்னு தெரியாது. அப்போ என்ன நடக்கும்னா ஆண்டுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா.
அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் யாருன்னா கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள். நரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்கு அது பண்ண இது பண்ண ஊழியம் பண்ண அல்லேலூயா. ஆண்டு வரும்போது நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ இந்த 1 தெசலோனிக்கேயர் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:16 பார்க்கும்போது நல்லா பாருங்க. கர்த்தர் தாமே ஏன் அவர் ஆரவாரத்தோடு வர்றாரு, நல்லா யோசிச்சுங்க. அவர் கூட அநேகர் என்ன பண்ண போகிறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க, மறுபவங்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. அவங்க யாரெல்லாம் பார்ப்போம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நல்லா பாருங்க, இங்க கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள் மரித்தவர்கள்லாம் வாழ்ந்து மரித்தவர்கள். அல்லேலூயா. 2 குரூப் எழுப்பப்படுறாங்க. ஒன்று மரித்த குரூப்பு, அடுத்தது உயிரோடு இருக்கும் நாமும் சொல்லி தன்னோடு கூட இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்கிற தன்னுடைய உயிரோடு இருக்கிற ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போது உயிரோடு இருக்கவங்க மரித்தவங்க இவங்க 2க்கும் ஒரே ஒரு காரணம், அவங்க கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நடந்தவர்கள். அல்லேலூயா. கேட்டவர்கள் மாத்திரம் அல்ல, செய்தவர்கள், கற்பனையின்படி செய்தவர்கள், நடந்தவர்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நம்ம எல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆண்டுடைய வார்த்தையை எனவே தான் திருப்பி சொல்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அன்லைன் பண்ணுங்கள், அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, சிந்திங்க, திருத்திக் கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. சரி, அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதை நிலைத்திருக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்ன ஆண்டோட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சரி, அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நொடி பொழுதுல எப்படியா இந்த சிரத்தோடு நம்ம பரலோகத்துக்கு ஆண்டுகிட்ட போக முடியாது. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. மறுரூபம் ஆயிடுவோம். ஆணுடைய வார்த்தைக்குள்ளே இருந்தால் நமக்குரிய உறவுகள்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த சத்தமும் இது நம்ம அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, கேட்காது. அல்லேலூயா. திடீர்னு நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரப்போது நாம் ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாகணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய சிந்தனை, பேச்சு, கிரியைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டுடைய வசனத்துக்குள்ளெல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டு நம்ம திருத்திக்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்ட மக்களை அப்படி மறுரூபப்பட்டு அவங்களை எடுத்துக்கொண்டு அந்த மத்திய பரதேசியாகிய மத்திய பரலோகத்தில் அந்த மிட் ஹெவனில் கொண்டு போய் எல்லாரையும் ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கிற இந்த வருகைக்கு பேர் 2ஆம் வருகை. பைபிள் 2ஆம் வருகைன்னு போடல. அல்லேலூயா. இது 2வது நடக்கிறதுனால நம்ம புரியும்படியாக 2வது வருகைன்னு நம்ம வச்சுருக்கோம். அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கு அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட பூமியில் என்ன நடக்கு அப்படின்னா, பூமியில் சாத்தானுடைய ஆட்சி உண்டாகுது, அந்தி கிறிஸ்துவின். ஆமாம். அப்போது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ள யாவரும் துன்புறுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. பூமியில் இது நடக்க போகுது. அப்போ அவங்களுக்கு அப்போ ஆண்டரை பற்றி நல்லா தெரியும், ஆனாலும் அவங்க கிறிஸ்து இயேசுக்குள் இல்லை. அவங்க பேர் கைவிடப்பட்ட கன்னிகைகள். அல்லேலூயா. அந்த உமானத்தை படித்தா புரியும். அப்போது அவங்களும் பூமியில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறவங்களுக்கு, இந்த கைவிடப்படுறவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம கைவிடப்பட்டோமே என்று அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், ஒரு வருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட வேளையில் அவங்க ஆண்டவரை வணங்கினாலும் அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆட்கள் துன்பப்படுத்துவாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவை வணங்க முடியாது. அதே போல் அவங்க அந்த அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க இரத்த சாட்சியாக மரித்தாலன்றி போக முடியாது. அல்லேலூயா. நல்லா புரியுது அவங்களுக்கு. அப்போது ஆண்டுடைய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இரத்த சாட்சியாக மரிச்சாதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம போகக்கூடாதபடிக்கு இருக்கிற நல்ல நாளில் சிந்தித்து ஆண்டவரை மனதார நம்ம ஏற்றுக்கொள்வோம். இது 2வது வருகை. சரியா? அப்போ இந்த 2வது வருகை முடிஞ்சவுடனே அந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய பரதேசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். 7 வருடம் நடைபெறும். அதனுடைய முதல் 3 வருஷம் பேர் உபத்திரவ காலம். அல்லேலூயா. அடுத்த 3 வருஷம் பேர் மகா உபத்திரவ காலம். சரி, இந்த நாட்களில் என்ன நடக்கு அப்படின்னா, ஆண்டுடைய கோபத்தின் நியாயத்தீர்ப்பாகிய 21 ஆண்டுடைய கோபத்தின் வெளிப்பாடு பூமியில் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் மீது நடக்குது. அல்லேலூயா. எத்தனை விதமான நியாயத்தீர்ப்பு?
21 விதமான நியாய தீர்ப்பு. 3 முத்திரை உடைப்பு. ஆண்டவர் முத்திரை உடைப்பார், 7 இது வெளிப்படும், ஆண்டுடைய 7 கோபம் வெளிப்படும். அடுத்தது 7 எக்காலம் ஊதும்போது ஆண்டுடைய கோபம் வெளிப்படும், அடுத்த 7 நியாய தீர்ப்பு. அடுத்தது 7 கோபக்கலசம் ஊற்றப்படும், அடுத்த 7 நியாய தீர்ப்பாகிய தீங்கு அல்லது நியாய தீர்ப்பு பூமியின் மக்கள் அந்தி கிறிஸ்துவோட இருக்கிற மக்கள் மீது உண்டாகும். அல்லேலூயா. சரி, அப்போ இப்படி இருக்கிற நாட்களில் இந்த முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் அல்லது தான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவருக்கு குறிப்பாக அன்பும் அதிக பாசமும் அதிக ப்ரையாரிட்டியும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முன்னோராகிய ஆபிரகாம் மூலமாக வாக்கு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்பெஷலாக சில காரியங்களை செய்கிறார். அப்போ இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டது இல்லை. நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய இது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷனாக தான் பார்க்குறாங்க. சரிதானா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போது ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணுறாரு? 2 தீர்க்கதரிசிகளை, அல்லேலூயா, விசேஷமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிஞ்ச இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை, ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியங்களை அவங்க மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. 2 சாட்சிகள் சொல்லி அங்கே வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் குறித்தும் வசனத்தோடு நம்ம பார்க்குற நாட்களோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு புரியலை, பரவாயில்ல, ஏசப்பட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் புரிய வைங்க, நிச்சயம் புரிய வைப்பாங்க. அல்லேலூயா. ஆவியான உணர்த்தையும் உங்களுக்கு போதிப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த என்ன நடக்குது? 7 வருஷம் முடிவில் அங்கே ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்குது பரலோக ராஜ்யத்தில். கல்யாணம்னா என்ன? உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? என்ன நீங்கள் உண்மையாக பின்பற்றினீங்க, நீங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற ஒரு காரியத்தை கொண்டு வராரு. இதுதான் ஆட்டுக்குட்டியான திருமணம். திருமணம்னாலே உடன்படிக்கை, உடன்படுதல், கணவனும் மனைவியும் உடன்படுதல். அந்த உடன்படுதலுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி இந்த பூமியில் உடன்பட்டதுனால, ஞானஸ்தானம் உண்மையாக எடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுனால ஆளுகை நமக்கு கொடுக்கப்படும். எப்போ? 1000 வருட அரசாட்சியில். அல்லேலூயா. அப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 7 வருட ஆட்சி முடிவில் இயேசு கிறிஸ்து அங்கே மத்திய பிரதேசத்திலிருந்து தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையாகிய பரிசுத்தவான்களோடு கூட பரம சேனைகளோடு கூட பூமிக்கு திரும்பி வராரு. அல்லேலூயா. ஒலிவ மலையில் இறங்குறாரு. அல்லேலூயா. அங்கே சகரியா 4ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். அந்த ஒலிவ மலையில் இறங்கி அந்த அப்படியே அந்த மலை பிளந்து போகும், பள்ளத்தாக்கு உண்டாகும். அது வழியாக இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையில் உள்ளவங்க பரமசேனை எல்லாம் அங்கே ஆளுகை செய்கிற அந்தி கிறிஸ்துவை பிடித்து, எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அப்படியே சாத்தான் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி திருத்துவத்துக்கு எதிராக சாத்தானின் திருத்துவமாக இருக்குது. அப்போ அவங்கள பிடிச்சி இப்படியாக அவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த உலகத்தை பிடிச்சி இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அப்போ அதில் சாத்தான் பிடிக்கப்படுவான், அவன் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். மீதி இருக்கிற அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி 2 பேரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இதுக்கு அப்போ தான் நியாய தீர்ப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு உண்டாகுது. அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் ஒலிவமலைக்கு இறங்குறது தான் 3ஆம் வருகை. அது பேர் பகிரங்க வருகை. அதில் எல்லா ஜனங்களும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, நீங்கள் புரிஞ்சவங்க உண்டு, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் உண்டு, புரியாதவங்க டோன்ட் வரி. வரும் நாட்களில் ஸ்லைடு போட்டு எல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். டைம் இல்லை, பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆகவே நீங்கள் தயவுசெய்து சபையில் எழுதி கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்த விசேஷம் புக்கை சோன் மார்ஷல்கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, எனக்கு அடுத்த வாரம் புக் வேணும்னா அவங்க கொடுப்பாங்க. 10 ரியால் கொடுத்து வாங்கிடுங்க. அல்லேலூயா. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு பயன் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து 8 ரியால், கூட 2 ரியால் உங்கள் காணிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சத்தியம் நமக்கு தெரியணும். இப்போ ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், நிலைத்திருத்தல் இல்லாமல் அல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளும் பின்மாறி போன பிள்ளைகளும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மறுதலித்தவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கீழ்ப்படியவர்கள் யாரும் இந்த 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் அவங்க 7 ஆண்டு முடிவில் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள், 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த 7 ஆண்டு முடிஞ்ச பிற்பாடு தான் திருப்பி மற்ற காரியங்களில் போடப்பட்டிருக்குது.
அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கான அறிகுறிகள் வேதத்தில் சொன்னபடி நடப்பதனால இது நம்ம ஆயத்தப்பட வேண்டிய வேலை. இந்த காரியத்தை குறித்து நம்முடைய மனதை திருப்பி அல்லேலூயா இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியம் நிறைவேறும்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, அல்லேலூயா ஆவிக்குரிய கனிகள், பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிற, இப்படி நிறையா சத்தியங்களை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நமக்குள்ளே நிறைவேறும்படி நமக்கு ஒரு ஆர்வமும் பிரயாசப்படுதலும் நமக்கு தேவையாக இருக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய அவனா ஆர்வமும் அர்ப்பணிப்பும். ஆர்வமும் அல்லேலூயா. எங்கே தான் சவுண்டு வருது? அங்கே தான் சவுண்டு வந்த மாதிரி தெரியல. ஆர்வமும் அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆர்வமே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு போகும் நிறைய பேருக்கு ஆர்வம். இதையும் தாண்டி அர்ப்பணிக்கிற ஒரு காரியம், ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் செயல்படுத்துகிற ஹல்லேலூயா ஒரு காரியம் நமக்கு மிக மிக அவசியம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அப்படி 2ஆம் வருகை குறித்து 3ஆம் வருகை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் 2ஆம் வருகைக்கு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆண்டவரே நாங்கள் அதை உம்மிடத்தில் மறுபமாக்கப்பட்டு உம்மிடத்தில் வந்து சேர கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். உடைய பரிசுத்த கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நாங்கள் வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் அல்ல, அதை குறித்து ஆராய்ந்து சிந்தித்து எங்களை திருத்தி கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய பிள்ளைகளை எங்களை மாற்றிக்கொள்ளுங்க. துதிகணமே எல்லாத்தையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளை மாறாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி நான் ஆயத்தமாக வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டு இல்லை கீழ்ப்படுத்தி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.